வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் சூப்பு. இதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மிக்சியில் அரைக்கிறத போட்டுக்கலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம். இது பார்த்திங்கன்னா சளிக்கு நல்லது. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு. இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் சோம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வர கொத்தமல்லி. இது தனியாக அரைக்கலாம், பட் இதோடய நான் சேர்த்து அரைக்கிறேன். அரைச்சி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அது காஞ்சனையும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, ரெண்டு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வாங்கினோடனே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் போட்டுக்கலாம். அதில் எலும்பு கறியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் 1 ஸ்பூனு. மிளகுத்தூள் தான் ரொம்ப முக்கியம் சூப்புக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுறலாம். இப்போ நம்ம சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. 4 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இது சூடாக குடிக்கணும், அப்படியே சூடாக பரிமாறணும். குழந்தைகளுக்கு சளி இருந்துச்சுன்னா அடிக்கடி இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா சளி பிடிக்காது. இதில் பொடியாக நறுக்கினா பச்சை கருவேப்பிலை பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த வாசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ஒன்று. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.